நிகழ்ச்சி தொடர்கிறது. தவணை அடிப்படையில் ஆயுள் காப்பீடு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நிபுணர் கே ராமலிங்கம் அவர்கள். உங்களது தொலைபேசி 42059292. வணக்கம், வர்த்தக உலகம். ஹலோ, வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். இப்போ ஜீவன் ஸ்ரீன்னு சொல்லி ஒரு பாலிசி ஒன்று எல்ஐசியில் கொடுத்துருக்காங்க சார். சரிங்க. அதில் வந்து இப்போ மந்த்லி வந்து 2175 கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. அது வந்து கம்பல்சரி வந்து 16 இயர்ஸ் வந்து கட்டிட்டா போதும். சரிங்க. அதுக்கப்புறம் வந்து 25 இயர்ஸ் பத்து அடுத்தது வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகும். ஒரு 16 lakhs வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகுன்றாங்க. அது கன்ஃபார்மா சார்? சரி, அதாவது 2175 மாதம் 16 ஆண்டு பாலிசி. 25வது ஆண்டில் உங்களுக்கு எவ்வளோ வரும்னு சொல்கிறாங்க? 16 லட்சம் கிடைக்குன்னு சொல்றேன். 16 lakhs. நல்லது. ஓகே. நீங்கள் இது எப்போ எடுத்தீங்க அல்லது எடுக்க போறீங்களா? இப்பதான் எடுக்க போறேன் சார். ஏற்கனவே ஆல்ரெடி ஜீவன் ஆனந்த், பீமா கோல்ட் எல்லாம் போட்டிருக்கேன். சரி, ஓகே. அது போட்டு இப்ப ஸ்டாப் பண்ணி இப்ப எக்ஸ்ட்ரா இது ஒன்னு எடுக்கலாம்னு இருக்கேன் ஐடியா. இது கன்ஃபார்ம். நீங்க கட்டக்கூடிய தொகை வந்து மாதம் கட்டுறீங்களா, ஆண்டுக்கு கட்டுறீங்களா? மாதம். இது வந்து மாதம் கட்ட போறோம். மாதம் 2175. ஓகே ஓகே. வேற ஏதாவது கேட்குறீங்க சார்? இல்லை. ஓகே, கேள்விக்கு நன்றி சார். நீங்கள் வந்து 24,000 ரூபா வந்து நீங்கள் வந்து இப்போ ஏறக்குறைய 24,000 ரூபா வந்து வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து கட்டுறீங்க. 16 வருடங்கள் நீங்கள் வந்து கட்ட போகிறீங்க. நீங்கள் அப்போ நீங்கள் கட்டக்கூடிய தொகை அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 3 லட்ச ரூபாயிலேருந்து 3 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து கட்டிட்டு வரீங்க. இது 16 லட்ச ரூபாய் அளவுக்கு வந்து இந்த தொகை வளர்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து மிக குறைவாக தான் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஒரு என்டோமெண்ட் திட்டம். இதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க போனஸ்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம IRR ரேட், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5.5% to 6.5% தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் இது உங்களுக்கு முதிர்வடையும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 3.5 லட்ச ரூபாய் கிட்டறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை அப்படின்றது வந்துட்டு ஒரு 8 லட்ச ரூபாய் அல்லது 9 லட்ச ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதிர்வு 25 வருடங்கள் முடியும் போது அவ்வளோதான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 16 லட்ச ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து மிகவும் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். சரி, நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி இதை நீங்கள் வந்து ஒரு முதலீட்டாக அணுக வேண்டாம். நீங்கள் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து தனியாக டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கங்க. நீங்கள் முதலீட்டாக தனியாக பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் திட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ண வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை. வணக்கம், வர்த்தக உலகம். ஹலோ சார். வணக்கம், நான் சிவகுமார் துபாயில இருந்து பேசுறேன் சார். வெல்கம் வெல்கம். துபாயில இருந்து சிவகுமார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நான் இப்ப வந்து நியூ பீமா கோல்டு மணி பேக் பாலிசி வச்சிருக்கேன். சரி. 2 வருஷம் கட்டியிருக்கேன். ஆக்சுவலா இந்த ஏஜென்ட் என்னன்னா நம்மள வந்து சரியா கைட் பண்ணலைங்க. சோ இப்ப நான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் போலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். ஒரு 15-20 lakhs அந்த மாதிரி. சரிங்க. சோ இப்ப இந்த நியூ பீமா கோல்டு வந்து 2 வருஷம் கட்டியிருக்கேன். 4வது வருஷத்துல இருந்து ஏதோ 50,000 இப்ப திருப்பி தருவாங்க இதுக்கு. சோ எனக்கு என்னன்னா இதை விட அட்வான்டேஜ் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் மெயின் கோர்ஸ் வந்து அதுதான். சோ இப்ப இந்த பாலிசியை நான் வந்து என்ன பண்ண முடியும்? இது அப்படியே விட்டுறலாமா? இதுல எனக்கு திரும்ப கிடைக்குமா? இது அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? சரி, அப்படிங்கறது எனக்கு ஒரு சிவகுமார். இது 2 ஆண்டுகள் எவ்வளவு கட்டியிருக்கீங்க? நான் வருஷத்துக்கு 25,000 கட்டியிருக்கேன் சார். 50,000 கட்டி முடிச்சிட்டீங்க. வயது என்ன ஆகுது சிவகுமார்? எனக்கு இப்ப 42 ஆகுது. 42. 50,000 கட்டிட்டீங்க சார். நீங்க எதாவது கேட்க போறீங்களா துபாயில இருந்து? ஓகே சிவகுமார் சார் பதில் சொல்றாரு. நன்றி. இப்போ உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணி பேக் பாலிசியை என்ன பண்ணலாம் அப்படின்றத உங்களுடைய முதன்மையான கேள்வி. இந்த மணி பேக் பாலிசியை வந்து நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க, 2 வருஷம் தான் நீங்கள் வந்து கட்டியிருக்கீங்க. இப்போ நீங்கள் இதை சரண்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் எதுவுமே கிடைக்காது. குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து 5 வருடங்கள் கட்டணும் அல்லது 3 வருடங்கள் கட்டணும் அப்படின்ற மாதிரி பாலிசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து இப்போ சரண்டர் பண்ணுறது அப்படின்றது உங்களால் முடியாது. நீங்கள் 4 வருடங்கள் முடிவடையும் போது உங்களுக்கு ஒரு தொகை கிடைக்கும்னு வேறு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4 வருடங்கள் முடிந்து ஒரு தொகை உங்களுக்கு கிடைக்குது, அதாவது 50,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இன்னும் 2 வருடங்கள் நீங்கள் கட்டணும். நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு தொகை கிடைக்குது. அதன் பிறகு நீங்கள் பேலன்ஸ் இருக்கக்கூடிய தொகையை நீங்கள் சரண்டர் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். அல்லது அப்போ நீங்கள் அதை வந்து பெய்டப் பாலிசியை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் பெய்டப் பாலிசினா நீங்கள் ஃபர்தர் ப்ரீமியம் பே பண்ணாமல் விட்டுட்டு அதோட மெச்சூரிட்டி அப்போ 20 வருஷமோ 25 வருஷமோ முடியும் போது நீங்கள் ஒரு தொகையை வந்து ஒரு ப்ரோரேட்டா பேசிஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி நீங்கள் விட்டுலாம். நீங்கள் சரண்டர் பண்ணாலும் சரி, பெய்டப் பாலிசியாக மாற்றிங்கனாலும் சரி, இல்லை another 2 இயர்ஸ்க்கு நீங்கள் ப்ரீமியம் கண்டினியூ பண்ணாலும் சரி, நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சரி உங்களுடைய பாதுகாப்புக்காக, உங்கள் குடும்பத்துடைய பாதுகாப்புக்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நடுவழியில் ஸ்விட்ச் பண்ண முடியாது. மணி பேக் டு டேர்ம் லோன் தனியாக எடுத்துக்கிறது தான் பெட்டர். தனியாக எடுத்துக்கிறது அந்த நிறைவடைந்த பிறகு தான் முடியும். சார் நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த நாமினேஷனை பற்றி ஒரு பேரை அமர்த்தி இவருக்கு தான் இந்த தொகை போகும் அப்படின்னு நாமினேட் பண்ணுறதை பற்றியும், அதே மாதிரி இந்த மெடிக்கல் செக்கப், அது சில பேர் வந்து உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே 1 வருஷம் கழித்து நம்ம ஒரு பாலிசி எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு கூட தள்ளப்படுறாங்க. இது 2 பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். இப்போது இந்த நாமினேஷன் அப்படின்றது வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த நாமினி யார் கொடுக்குறோமோ அவங்களுக்கு தான் பணம் போய் சேரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நாமினி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு, அந்த கிளைம் ப்ரொசீஜரை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது.
நாமினி வந்துட்டு அந்த பணத்துக்கு உரிமையாளர் கிடையாது, அந்த கிளைமுக்கு உரிமையாளர் கிடையாது. யார் உண்மையான லீகல் ஹையர்ஸோ அவங்களுக்கு நாமினி வந்து பிரித்து கொடுக்கணும். ஜெனரலாக வந்து ஒன் ஆஃப் த லீகல் ஹையர் வந்து உங்களுக்கு வந்துட்டு நாமினியாக வந்து நம்ம வந்து போடுவோம். இந்த நாமினேஷனை வந்து என்ன பண்ணணும், நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் இப்போ சில ஒருத்தர் வந்து 25 வயசில் வந்து ஒரு பாலிசி எடுக்கிறார் அப்படின்னா, அப்போ அவர் வந்து பேச்சுலராக இருந்திருப்பார், அவருடைய மதரையோ ஃபாதரையோ வந்து நாமினியாக வந்து போட்டிருப்பார். ஆனால் பாலிசி கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும், 30 வருஷ பாலிசியாக இருக்கும். ஒரு 20 வருடங்கள் 30 வருடங்கள் முடியும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இப்போ யார் நாமினியாக போட்டிருந்தாங்களோ ஃபாதரோ மதரோ வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க முன்னாடியே இறந்து போயிருப்பாங்க. இதுக்கப்புறமா கிளைம் வந்துச்சு அப்படின்னா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அதை கிளைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் என்ன பண்ணணும்னா, மேரேஜ் ஆகும்போது, குழந்தைகள் பிறந்த போது, குழந்தைகள் மேஜர் ஆன உடனே வந்து நீங்கள் இந்த நாமினேஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் நாமினியை நீங்கள் அப்டேட் பண்ணணும். அடுத்ததாக வந்து நீங்கள் கேட்ட கேள்வி வந்து என்ன அப்படின்னா, மெடிக்கல் செக்கப்பில் சில ஃபேக்டை சப்ரஸ் பண்ணிட்டா என்ன ஆகும், எனக்கு வந்து பிபி இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, இதெல்லாம் நான் சப்ரஸ் பண்ணிடுறேன், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இதெல்லாம் சப்ரஸ் பண்ணி பின்னாடி கிளைம்னு வரும்போது இதெல்லாம் மெட்டீரியல் ஃபேக்டை நீங்கள் மறைக்கிறீங்க. நீங்கள் பின்னாடி தெரிய வரும்போது என்ன ஆகும், உங்களுடைய கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உண்மையை சொல்லணும். அப்ளிகேஷனில் உங்களுக்கு எந்தெந்த மெடிக்கல் டெஸ்ட்டில் கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு உண்மையான பதில் நீங்கள் வந்து சொல்லணும். சொன்னீங்க அப்படின்னா எந்த காலத்தில் எந்த காரணத்தினாலையும் உங்களுடைய பாலிசி ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். நேரம் இல்லை சார், இன்னும் பேசலாம். கண்டிப்பாக எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாகவும் பொறுமையாகவும் பதில் சொன்னீங்க. அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னா இந்த போனஸ் கான்செப்ட் இதெல்லாம் கிடையாது, டெத்துக்கான கவர். அதே மாதிரி இது ஒரு முதலீடு திட்டம் கிடையாது, இது ஒரு கவர் காப்பீட்டு திட்டம்ன்றது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. பல விஷயங்கள் சொன்னீங்க. இந்த சூசைடை பற்றி கூட சொன்னீங்க, ஒரு ஆண்டு பிறகு அதை கூட ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. பல விஷயங்கள் இன்னும் பேச வேண்டியிருக்கு, நேரம் இல்லை. நேர்கள் சார்பாகவும் சன் நியூஸ் தொலைக்காட்சி சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். நானும் சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கும் நேர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நேர்களே, மீண்டும் ஒரு வர்த்தகலோகம் நிகழ்ச்சியில் இணைவோம். இணைந்திருங்கள், வர்த்தகலோகம் நிகழ்ச்சியை கவனிங்கள் என்று சொல்லி வாழ்த்தி இத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.